பங்கஜக்கா, என்ன காத்தோட்டமா உட்காந்தாச்சு போல? ஆமாடி லட்சுமி, வீட்டுக்குள்ள என்னதான் ஃபேனை 5ல் வச்சு சுத்த விட்டாலும் வெக்க கத்தா வருது. கச கசன்னு ஒரே வேக்காடா இருக்குது. அதான் கொஞ்ச நேரம் காத்தோட்டமா வெளியே உட்காந்துட்டு இயற்கை காற்றை வாங்கிட்டு போவோன்னு வந்து உட்காந்துருக்கேன்டி. வாடி, இப்படி வந்து உட்காரடி. ஏக்கா, உன் மகன் டிபார்ட்மெண்ட் வேலை தானே பார்க்குறாப்புல, பேசாம ஒரு ஏசி பெட்டியை வாங்கி மாட்டிட வேண்டியதானக்கா? நல்லா குழு குழுன்னு இருக்கும்லக்கா வீட்டுக்குள்ள. அடியே லட்சுமி, உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடி, என் மகன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறான்னு தாண்டி பேரு. வாய்க்கும் கைக்குமே வர்ற காசு சரியா போயிருது. இதுல எங்கிட்ட ஏசி பெட்டியை வாங்கி மாட்ட? எக்கா, நீ என்ன இப்படி ஊர்ல இல்லாத பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? ஒரு ஏசி பெட்டியை வாங்கி மாட்டுன்னு சொன்னதுக்கு அடி போடி, எங்க பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி, எதுக்கடி வந்த பையோட அப்படி நின்றுக்கிட்டே பேசிட்டு இருக்க? இப்படி வந்து உட்காரடி லட்சுமி. அம்மா, அண்ணி குளிக்க தண்ணி கேட்டா தரமாட்டுறாங்கம்மா, வந்து என்னன்னு கேட்டு சொல்லுங்கம்மா. அடி கிறுக்கு பையன் அவளே, தண்ணி குளிக்கிறதுக்கு எதுக்கடி அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? குழாயை திறந்தா தண்ணி தானா வந்துற போது போய் குளிச்சுட்டு வர வேண்டியதானே, இதுக்கு போய் அவட்ட போய் தண்ணியை கேட்டுக்கிட்டு இருக்க? அட லூஸ் அம்மா, அது எனக்கு தெரியாதா? குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி ஒரு குடம் கேட்டேம்மா, அண்ணி தரமாட்டுறாங்கம்மா. உப்பு தண்ணியில குளிச்சா தலையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குமா. என்னது, நல்ல தண்ணி கேட்டியா? எடி செருப்ப, அவவே குடிக்கிறதுக்கு கூட நல்ல தண்ணி இல்லாம தன்னால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உனக்கு குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கேக்குதோ? என்ன நம்ம மாமியாக்காரி நம்மளை வையாம நாத்தனாரை வைகிறாளே தண்ணி கேட்டதுக்கு? எப்பயும் நம்மளைத்தானே வைவா? ஒன்றும் புரியலையே. சரி, ஒரு வழியா வசவுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், அது போதும் நம்மளுக்கு. ஏமா நீ என்ன குளிக்கிறதுக்குலாம் நல்ல தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க? சும்மாவே இந்த ஊருக்கு 2 நாளைக்கு ஒருக்க தான் நல்ல தண்ணி வருது. அந்த தண்ணியை போய் குழாயில பிடிக்கங்களையும் பெரும்பாடா போயிடுது. தண்ணி பிடிக்க போனோம்னா சண்டை இல்லாம அன்னைக்கு வீட்டுக்கு தண்ணியை பிடிச்சிட்டு வர முடியாது. இந்த பாடுபட்டு நாங்க தண்ணியை பிடிச்சு கொண்டு வந்து வச்சா நீ குளிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்க? விடுறி லட்சுமி, நம்ம படுற கஷ்டம் இவளுக்கு என்ன தெரிய போகுது? ஊர்ல இருந்து வந்தாளா, நல்லா படுத்து தூங்குவா, நல்லா சோறு குழம்பு ஆக்கி வச்சோம்னா மூக்கு முட்டை சாப்பிடுவா, அவ்வளவுதான் இவளுக்கு தெரியும். இவளுக்குலாம் நம்ம படுற கஷ்டம் தெரியுமா? அம்மா, எனக்கு குளிக்க தண்ணி தர முடியுமா முடியாதா? அடியே கூறுகட்டவளே, விடிய விடிய ஒருத்தன் கதையை கேட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராமன் சித்தாப்பனான்னு கேட்டானா, அது போல இல்ல நீ கேக்குறது இருக்குது. ஏண்டி தண்ணி இல்ல தண்ணி இல்ல, தண்ணி 2 நாளைக்கு ஒருக்க தான் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இது வரைக்கும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு எனக்கு குளிக்க தண்ணி கொடு குளிக்க தண்ணி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. போய் உப்பு தண்ணியில குடிச்சா குளி, இல்லைன்னா குளிக்காம அழுக்கு முட்டையா கிடடி போடி பஸ்ட் இங்க இருந்து. போங்கம்மா, நீங்களும் அண்ணி கூட சேர்ந்துட்டு என்னைய திட்டுறீங்க. அப்புறம் அண்ணி அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு எதையாவது போன் போட்டு என்கிட்ட குறை சொல்லுவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேடிக்கை. அத்தை, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். குடிக்கிறதுக்கு தண்ணி பாருங்க, 1/2 குடம் தான் இருக்குது. அதான் குழாயடியில் போய் ஒரு குடத்தை வருஷம் போட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். போயிட்டு வந்துருட்டுமா அத்தை? ஆமா, இவ போகாதேன்னு சொன்னா அப்படியே போகாம இருந்துட போறா. சும்மா ஒரு பேச்சுக்கு கேக்குறா. அப்படியே குடத்தை கொண்டு போய் வரிசையில போட்டுட்டு அங்கனையே உட்காந்து தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே ஒடியாடுறது போல பேசுவா. குடத்தை கொண்டு போய் போட்டுட்டு அந்த மரத்தடியில உட்காந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கும்மாளம் அடிச்சுட்டு கிடப்பாளுங்க. அத்தை, போயிட்டு வரட்டுமா அத்தை? என்னத்த குனிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? எதுவும் மோதிரம் கீதரத்தை தொலைச்சிட்டிங்களா? மருமகளே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் குடத்தை வரிசையில போடு, அப்பதான் தண்ணியை நம்ம முதல்ல பிடிக்க முடியும். போ மருமகளே, சீக்கிரம் போ. சரிங்க அத்தை, நான் போய் தண்ணியை பிடிச்சிட்டு ஓடி வந்துடுறேன். ஏன் பங்கச்சக்கா, உன் மருமக எவ்வளவு பொறுப்பா வீட்டு வேலையெல்லாம் எப்படி பாத்துக்கிறா? என் வீட்லயும் ஒரு குந்தாணி இருக்காளே, ஒண்ணுக்கும் லாக்கி இல்ல அவ. ஒரு தண்ணி வெண்ணி எடுத்து வச்சோம், ஒரு வீடு வாசலை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு செய்ய மாட்டா. எப்ப பாரு ஈர்ப்பு வலிக்குது கால் வலிக்குதுன்னு படத்தே தான் கிடப்பா. லட்சுமி, நீ சொல்றது உண்மைதான். என் மருமக வேலைக்காரி, சட 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 சடன்னு அவ்வளோ வேலையை அரிச்சு தள்ளிக்கிட்டு பாப்பா பார்த்துக்குங்க. ஆனா என் மக இருக்காளே, ஒன்றுக்கும் லாக்கியம் மற்றவ. தங்க ஊசினா கண்ணிலையா குத்திக்கிற முடியும்? ஒன்றுக்கும் லாக்கில்ல லட்சுமி. இந்த பிள்ளை இப்படி இருக்கா, எப்படித்தான் இவ போன வீட்டில் போய் குப்பை கட்டுறாளோ எனக்கே தெரியல. அடியாத்தி, இது என்ன குடம் நிறைஞ்சி இப்படி தண்ணி கீழே போய்கிட்டு இருக்கு? நல்ல வேலைக்கு நம்ம கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்கோம். யாரோ குடத்தை போட்டுட்டு வருஷம் வச்சுட்டு போயிருக்காங்க, தண்ணி வரலன்னு போயிட்டாங்க போல. இப்போ தண்ணி வருது, யாருக்கும் தெரியல போல. சரி, ஆட்கள் வரங்குள்ளையும் நம்ம ஒரு 2 குடத்தை பிடிச்சிட வேண்டியதான்.
கடவுளே, நான் தண்ணி பிடிக்கிறதுட்டையும் வேற ஆளுங்க வந்துடக்கூடாது. எப்படியாவது ஒரு 2-3 குடம்னாலும் பிடிச்சு ஊத்திடணும். அடியே சின்ன பொண்ணு, தண்ணி வந்துருச்சுன்னு ஒரு சவுண்ட் கொடுத்துருக்கலாம்லடி. தண்ணி வீட்டுல சுத்தமா இல்லடி. நீ இப்படி கமக்கமா வந்து தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்கவா? இந்தா வந்துட்டாளா, 2 குடம் பிடிச்சிட்டு போயிடுவோன்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் வந்துட்டாளே வினகாரி வினகாரி. எக்கா ஆனந்திக்கா, நானும் இப்போதாக்கா வந்தேன். இந்தா ஒரு குடம் நிறைஞ்சு யாராவது வருஷம் போட்டு போயிருக்காங்க. அந்த குடம் நிறைஞ்சு தண்ணி கீழே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த குடத்தை தூக்கி வச்சுட்டு அப்படியேவும் நானும் என் குடத்தை வச்சு இப்போதாக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 குடம் பிடிச்சிருவோன்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் நீ வந்துட்ட. சரிக்கா, நான் அந்த குடத்தை கொண்டு போய் ஊற்றிட்டு வரேன். நீ உன் குடத்தை வச்சு பிடி. ஆளுக்கு வரவங்களையும் ஆளுக்கு 2 குடமா பிடிச்சிக்கிடுவோங்க்கா. சரி சரி சின்ன பொண்ணு, பேசிக்கிட்டே இல்லாம சடக்குன்னு தண்ணியை பிடிச்சிட்டு விலகு. நான் என் குடத்தை வச்சு பிடிக்க. சரிக்கா, இந்தா வந்து பிடி. ஏக்கா, தண்ணி வர்றது சீதாக்காவுக்கு தெரியுமா இல்லையா? அது தெரியலடி சின்ன பொண்ணு. சீதாக்கா வீட்டுக்கு கூட நான் போகல. இப்படியே வேற வழியா வந்துட்டேன். நீ இந்த குடத்தை தூக்கிட்டு போகும்போது சீதாக்கா வீட்டு வழியா தானே போவ. அப்படியே ஒரு அட்டை அந்த அக்காவுக்கு சத்தம் கொடுத்துட்டு போ. அந்த அக்காவும் பாவம் வந்து தண்ணியை பிடிச்சுக்கிறட்டும். சரிக்கா சரிக்கா, இந்த என் குடம் நிறைஞ்சிருச்சு. நீ உன் குடத்தை வச்சு பிடி. நான் போய் இதை ஊற்றிட்டு இன்னும் 2 குடத்தை தூக்கிட்டு வந்துடுறேன். அத்தாடி, இந்த ஊர்ல இந்த குழாயில வர தண்ணியை பிடிக்கிறதே எனத்தையோ சாதிக்கிறது போல இருக்குது. எவ கூடயும் சண்டையப்படாம ஒரு 2 குடம் தண்ணி பிடிக்கங்களையும் எப்பா பாப்பா போதும் போதும்னு ஆயிருது. அது சரி, தண்ணி வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் எவளையும் காணமே. இந்த வந்துட்டாளா திம்சு கட்ட. இன்னும் இவ வந்துட்டானா தண்ணி பிடிச்சாப்புலதான். ஒவ்வொரு தடவையும் தண்ணி வர முதல்லாம் இவ கூட சண்டை போடாதால பாக்கியே கிடையாது. எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி இவளும் அடி வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போய் சேருவா. சீதாக்கா, தண்ணி வருது, தண்ணி பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. வா சீக்கிரம் போய் பிடிச்சிட்டு வருவோன்னு சொன்னல. எப்போ வர சொன்ன? நீ எப்போ உருண்டுகிட்டு வர்ற? அடே சின்ன பொண்ணு, நீ தண்ணி வருதுன்னு சொன்ன உடனே குடத்தை தூக்கிட்டு அப்படியே ஓடியாரண்டி அக்கா. ஆமா, நீ ஓடியாந்தியாக்கும். உருண்டுட்டு வரேன்னு சொல்லு. அடியே ஆனந்தி, என் குடத்தை யார் இந்த பக்கம் தூக்கி போட்டிருக்கா? எக்கா மரியாதையா பேசுக்கா. அப்பவன் பேசினேன்னா அப்புறம் எனக்கும் வாயில நல்லா வந்துடும். நானும் பேசிடுவேன் பார்த்துக்கோமா. ஏய், நான் அப்படித்தானே பேசுவேன். என் குடத்தை எவடி தூக்கி இப்படி வச்சிருக்கா அதை சொல்றீ ஃபர்ஸ்ட் நீயே. அத்தாடி, இவகிட்ட அடி வாங்கினா நம்ம உடம்பு தாங்காது. உன்னையே சொல்லிடுவோம். இன்னும் சின்ன பொண்ணு வேற வரல. எக்கா, நானு பிடிக்கிறதுக்கு முன்னாடியேவும் சின்ன பொண்ணு வந்து ஒரு குடம் பிடிச்சிட்டு போயிட்டாக்கா. அவதான் உன் குடத்தை தூக்கி இங்கிட்டு தூக்கி போட்டு போனா. இந்த வர கேளுக்கா. எவ்வளோ இருந்தா எனக்கு என்ன, வரட்டும். இன்னைக்கு அவ தலைமுடிய பிடிச்ச 1000 இல்லையா மட்டும் பாரு. ஆத்தாடி, ஒரு வழியா நம்ம குடம் நிறைஞ்சிருச்சு. ஏக்கா, என் குடம் நிறைஞ்சிருச்சு. வந்து நீங்க தண்ணியை பிடிங்கக்கா. வாங்கக்கா. சீதாக்கா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? அந்த சுசிலாக்கா போய் குடத்தை வைக்கங்களே, நீ போய் குடத்தை வைக்கா போக்கா. சீதா, நான் பிடிக்கிறேன்டி தண்ணியே. அதுக்குள்ளேயும் உன் குடத்தை கொண்டு வந்து வச்சுக்கிற. நீ இப்பதானே வந்த. பொறு, அக்கா பிடிச்சுக்கிறேன் தண்ணியை. அத்தாடி, இவகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற முடியாது. ஏக்கா, தண்ணி கீழே போகுதுன்னு என் குடத்தை வச்சிருக்கிறேன். நீங்க பிடிக்கிறனாலும் பிடிங்கக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை. லூசு சீதாக்கா, என்ன பம்மி பம்மி பேசிக்கிட்டு இருக்க? சடக்குன்னு குடத்துல தண்ணியை பிடிச்சிட்டு இங்கிட்டு வாக்கா, நான் பிடிக்கணும். எவடி அவ? நான் தானே ஃபர்ஸ்ட் குடத்தை கொண்டு வந்து போட்டேன். நான் தானே ஃபர்ஸ்ட் பிடிக்கணும். நான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடி அர்த்தம்? அப்புறம் என் குடத்தை தூக்கி இந்த பக்கம் வச்சது எவடி அவ? எங்களுக்கு வேற வேலை இல்லை பாரு. அதான் உங்க குடத்தை அங்கிட்டு தூக்கி வச்சுட்டு நான் ஒரு குடம் பிடிச்சிட்டு போனேன். போக்கா அங்கிட்டு எவ தூக்கி வச்சாலும் எனக்கு என்ன தெரியும்? அடியே நெட்ட குரங்கு, தெரியாது போல பேசாதடி. எல்லாம் அந்த ஆனந்தி என்கிட்ட சொல்லிட்டா. நீ தான் என் குடத்தை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டு ஒரு குடம் பிடிச்சிட்டு போனேன்னு அவ எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டா. சும்மா தெரியாது போல என்கிட்ட வந்து நடிக்காத. இந்த வர்க்கா, வார்த்தையை பார்த்து பேசு. நெட்ட குரங்கு அப்படி இப்படின்ற பிறகு நானும் உனையே நான் வாய்க்கு வந்தபடி பேசி விட்டுருவேன் பார்த்துக்கோம்மா. இந்த பாருக்கா, உனக்கும் ஒரு குடத்தை பிடிச்சி நிறைஞ்ச பிறகுதான் தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு குடம் பிடிச்சிட்டோம். இப்போ என்ன, நீ ஒரு குடத்தை பிடிச்சிக்கோ, அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாரும் பிடிச்சிக்கிறோம். அடியே நெட்ட குரங்கு, நான் ஒரு குடம் பிடிப்பேன், 9 குடம் பிடிப்பேன். அதை சொல்ல நீ யாரடி? சபாஸ், சரியா சண்டை போடுறாளுங்க 2 பேரும். இப்படித்தான் வாய் பேசணும். சூப்பர் சின்ன பொண்ணு. ஆஹா, இந்த சின்ன பொண்ணு சண்டை போடுற இருக்கிற குசியில இந்த தண்ணி பிடிச்சது இவ தானே. நான் அவகிட்ட போட்டு கொடுத்தத மறந்துட்டாவளையே. எப்பாடி, என் பக்கம் திரும்பாம இருந்தா சரி. ஏன் ஆனந்திக்கா, நீ போட்டு கொடுத்தத ஒன்று நான் மறக்கலை. அது நம்ம 2 பேத்துக்குள்ளது. தனியாக டீல் பண்ணிக்குவோம், ஓகேவா? இரு, இப்போ அவளை வச்சுக்கிற என்ன செய்கிறேன்னு பாரு. அவளை சின்ன பொண்ணு என்னடி சொல்ற?
ஆ உன்னை அப்புறமா தனியாக கவனிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் இரு. அப்பாடி ஒரு வழியா ஒரு உடம் தண்ணியை பிடிச்சாச்சப்பா. சுசிலாக்கா நான் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் நீங்க பிடிங்கக்கா, தண்ணி கீழே போகுது பாருங்க. சீக்கிரம் குடத்தை வைங்கக்கா. ஏ குண்டு பூசணி, நீ தண்ணி பிடிச்சிட்டேல, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. குடத்தை வைய, குடத்தை எடுந்துக்கிட்டு உன் வேலையை பாருடி. ஏய் நீ என்ன எங்கள் அக்காவையும் பேசுகிற என்னையும் பேசுகிற, என்ன நீ பெரிய இவ்வளா? ஏ ஆமாடி, நீங்கெல்லாம் எனக்கு பிஸ்கோத்துடி. வந்து பார்க்குறியாடி, என்கிட்ட மோதி பார்க்குறியாடி, யார் ஜெயிப்பான்னு பார்ப்போமாடி? வாடி, இன்னைக்கு நீயா நானான்னு பார்ப்போம், வாடி. ஏ சின்ன பொண்ணு, சண்டையெல்லாம் போடாதடி, அமைதியாக தண்ணியை பிடிங்கடி. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தண்ணியை பிடிச்சிட்டு வாங்கடி. ஒரே ஊருக்குள்ளே இருக்கோம், நாளைக்கு அவங்க மூஞ்சி நம்ம பார்க்கணும், நம்ம மூஞ்சி அவங்க பார்க்கணும். எதுக்கடி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏ சுசீலா, உனக்குன்னு தான் சொல்கிறேன், அமைதியாக தண்ணியை பிடிங்க. ஏ குண்டு பூசணி, அப்போதே நான் உன்னைய சொல்லிட்டேன், வாய் மூடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டேன். ஏ சின்ன பொண்ணு, அவ பாட்டி அக்காவையும் உன்னையும் மாற்றி மாற்றி எப்படி திட்டுறா? உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லையாடி? அப்படியே பேக் பேக்கன்னு முடிச்சுக்கிட்டு நிற்கிற. போடுறி அவளை 4 சாத்து சாத்துடி. ஏன் ஆனந்தி அக்கா, இப்போ பாரு என் ஸ்டைலில் கலக்கிறேன் பாரு. ஆகட்டுண்டி சின்ன பொண்ணு, அப்பாடி கொளுத்தி போட்டாச்சு. இந்த 10 எரியும், நம்ம வேடிக்கை பார்க்கறதான் வேலை. அடியே நெட்ட குரங்கு, குடத்தை வச்சு அடிக்கிற இருடி, உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. என்னை அடிக்கிற இருடி, உன் மண்டையில் ஒரு முடி கூட விட்டு வைக்க மாட்டேன். இருடி வர்றேன் உன்னைய. ஏன் ஆனந்திக்கா, என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க? வந்து இவளை என்னன்னு பாருக்கா, வாக்கோ. ஐயே, இவ என்ன நம்மளை கூப்பிடுறா? சரி, இப்போ நம்ம போகலைன்னா பிறகு நம்மளை 2 சாத்து சாத்துவா. அதனால போய் இப்போ நம்மளை அடி வாங்க போகிறோம். அவளை 4 சாத்து சாத்திட்டு வருவோம். கையும் பரபரன்னு இருக்குது. சின்ன பொண்ணு, இந்த வந்துட்டேன், நீ கொஞ்சம் தள்ளிக்கா, அவளை நான் ஒரு கை பார்க்குறேன். இந்த குடம் வேற காலுக்கிட்ட இருக்கு. டிஷும் விட்டுறாதக்கா, அவளை அப்படித்தாக்கா அடிக்கா. இன்னும் 4 சாத்து சாத்துக்கா. அடியாத்தி, இப்படி அடிச்சு என்னைய கீழே தள்ளி விட்டுட்டாளே, இதை கேட்க யாரும் இல்லையா? ஏ குண்டு பூசணிக்கா, பக்கத்துல நிக்கிறியே, நீயாவது என்னன்னு கேக்குறியா? அடியே, அடி வாங்கிட்டு கீழே விழுந்து இன்னமடி வாய மூட மாட்டேன். இருடி, இந்த வர்றேன். அடியே, அடிக்க அடி வாங்கிக்கிட்டு இருப்பேன்னு நீ நினைச்ச? புஷ்பாடி, இருடி வர்றேன். என்னடி மாத்தி மாத்தி என்னையவா அடிக்கிறீங்க? இந்த வாங்கிக்கோ. அடியே, எங்க அக்காவையை அடிக்கிற? இருடி, நான் வர்றேன். இருடி, எங்க அக்காவையை அடிக்கிற? இந்த வாங்கிக்கோ. டிஷும். இந்த வாங்கிக்கோ. டிஷும். அடியே சின்ன பொண்ணு, அடிடி நீயும். இந்த அடிக்கிறேங்க. டிஷும். அடியே சின்ன பொண்ணு, அடிடினா வாய் மட்டும்தான் டிஷும் சொல்லுது. என்னடி அங்கத்திரின்னு படுத்து கிடக்க? ஏக்கா, நான் அவளை அடிக்க வந்தேனா வலிக்கு விழுந்துட்டேன்க்கா, எந்திரிக்க முடியலக்கா. அடியே, நீ என்னை அடிச்சதுனால தான் இந்த கடவுளே உன்னை கீழே விழுக வச்சிருக்கான். பன்னிக போல கூட்டமாடி வந்து என்னை அடிக்கிறீங்க. நான் சிங்கண்டி, சிங்களாவே இருந்து உங்களெல்லாம் சமாளிப்பண்டி. என்ன உறவுகளே, இந்த குழாயடி சண்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய உறவுகள் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்களே. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளோட சேனலை இன்னும் அதிகமாக வளரும். நம்மளுடைய வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் யூடியூப் காட்டும். அதனால மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து முடிச்சோன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.